சிவபெருமானின் அன்பு குழந்தைகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருவிளையாடல் புராணத்தில் 4வது புராணமான தடாதகை பிராட்டியின் அவதாரம். குலசேகர பாண்டியன் தன்னோட பதவியை தன்னோட மகனான மலையத்துவஜ மன்னனுக்கு கொடுத்தாரு. மலையத்துவஜ மன்னனும் காஞ்சனமாலையும் ரொம்ப நல்ல சீரும் சிறப்போட பாண்டிய நாட்டை ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு குறையை தவிர அந்த நாட்டில் ஒரு குறையுமே இல்லை. ரொம்ப சீரும் சிறப்போடு இருந்தது. அந்த மன்னருக்கு ஒரே ஒரு கவலை என்னென்னா, தனக்கு ஒரு மகன் வேணும், அந்த மகன் இந்த நாட்டை நமக்கு அப்புறமா ஆட்சி புரியணும் அப்படின்னு ஒரு சாதாரண ஆசை. இது எல்லாருக்கும் இருக்கக்கூடியதுதான் இல்லையா? அவரும் அது மாதிரி ஆசைப்பட்டார். குழந்தை இல்லைங்கிறதுக்காக பல யாகங்கள் செஞ்சார். 99 வகை யாகங்களை செஞ்சுருக்காரு. இன்னும் ஒரே ஒரு யாகம் செஞ்சுட்டாரு. அவர் தான் தேவேந்திரன். அப்படிங்கிற சிச்சுவேஷனில் தேவேந்திரனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அவர் மன்னர்கிட்ட, மன்னா நீ இந்த யாகங்களை தவிர்த்து புத்திர காமேஷ்டி யாகம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த யாகத்தை நீ பண்ணு, உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதனால் மன்னரும் காஞ்சனமாலை 2 பேருமே அந்த புத்திர காமேஷ்டி யாகத்துக்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறாங்க. யாகங்கள் ரொம்ப சூப்பராக நடக்குது, தடபுடலாக நடக்குது. அந்த யாகத்தின் பலனாக யாகத்திலேருந்து ஒரு அழகான 3 தனங்களை உடைய 3 வயது பெண் குழந்தை அந்த யாகத்திலேருந்து வருது. அப்படியே தங்கம், வைரம், வைடூரியம் எல்லாம், மணி, இந்த பெண் குழந்தைக்கு ஒரு அழகாக ஒரு கொண்டை போடுவாங்க இல்லையா, அதுலேருந்து அந்த 3 வயசு குழந்தைக்கு சின்ன ஜடை போடுவோம்ல, அதில் ஒரு மணி தொங்குதான். காதில் அழகான தோடுகள், மணிகள், இடுப்பில் மணிமேகலைன்னு ஒன்று கட்டுவாங்க அந்த காலத்தில், அது எல்லாமே போட்டு அழகாக அந்த குழந்தை அப்படியே வெளியில் வருது. இதை பார்த்த உடனே காஞ்சனமாலைக்கு ரொம்ப சந்தோஷம். நமக்குன்னு ஒரு குழந்தை அப்படின்னு போய் அள்ளி வாரி தூக்கி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அந்த குழந்தைய அவ்வளோ கொஞ்சுறாங்க. ஆனால் மலையத்துவஜ மன்னனோட ஒரு சந்தோஷமே இல்லை. நான் கேட்டது ஒரு பையன், ஒரு மகன், அந்த மகன் குழந்தை எனக்கு கிடைக்கல, ஒரு பெண் குழந்தை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தார். உடனே அசிரறி ஒன்று கேட்குது, மன்னா மலையத்துவஜா, இந்த குழந்தை சாதாரண குழந்தை இல்லை, உமையவளே பிறந்திருக்கா. இவளுக்கு நீ நல்ல சீரும் சிறப்புமாக வளர்த்து அவளுக்கு தடாதகை அப்படின்னு பேர் வச்சு வளர்த்து உரிய நேரத்தில் அவங்களுக்கு மணிமுடி சூட்டு அப்படின்னு சொல்லி ஒரு அசிரறி கேட்குது. இதை கேட்ட உடனே மலையத்துவஜனுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னென்னா, ஒரு உமையவள், சிவபெருமானிய இடப்பாகத்தில் குடிகொண்டிருக்கக்கூடிய உமையவள் எனக்கு மகளா, அப்பா இதை விட பெரிய சந்தோஷம் என்ன இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உடனே அந்த குழந்தைக்கு எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுக்குறாரு. ஊரே விலோகவளமாக இருக்குது. ஒரு நம்ம ராஜாவுக்கு யாகத்தின் மூலமாக உமையவள் குழந்தையாக பிறந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த ஊரே பெரிய சந்தோஷமாக இருக்குது. அந்த ராணி யார், காஞ்சனமாலை, அந்த குழந்தைய அவ்வளோ சந்தோஷமாக கொஞ்சி அவ்வளோ சந்தோஷமாக வளர்த்துறாங்க. அந்த குழந்தை வளர வளர எல்லா கலைகளையும் கற்றுக்குறாங்க. 64 கலைகள் இருக்கு இல்லையா, அத்தனை கலைகளுமே அவங்க சூப்பராக கற்றுக்குறாங்க. தடாதகை பிராட்டியார் வாள், குதிரை ஏற்றம், போர் புரிதல், யானை ஏற்றம் எல்லாத்துலேயும் சிறந்து விளங்குறாங்க. வேதங்கள், சாஸ்திரங்கள், புராணங்கள் எல்லாமே தலை சிறந்தவங்களாக சூப்பராக படிக்கிறாங்க. நார்மல் ஆட்களே நல்லா படிக்கிறாங்க. இன்னும் உமையவள்லாம் சொல்லவே வேண்டாம்ல, சூப்பராக படிச்சிருக்காங்க. எல்லா கலைகளையும் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு உரிய பருவம் வந்ததுமே மலையத்துவஜனுக்கு ஒரு கடமை ஞாபகம் வந்துருச்சு. மகளுக்கு இப்போ முடிசூட வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு அவருக்கு தோணிருச்சு. உடனே அவர் ஒரு நல்ல நாள் பார்க்குறாரு. வேதங்கள் முழங்க, அப்படியே யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை இதெல்லாம் வர, அப்படியே வேதம் முழங்குது, வாழ்த்து பாடல் பாடுது. தடாதகை பிராட்டியார் அப்படியே நாகங்கள், 5 நாகங்கள் கீழ் நோக்கி இருக்க மாதிரி அந்த தங்க அரியாசனத்தில் மேலே அந்த பாம்பு போன்ற ஒரு தங்கத்தில் செஞ்ச பாம்பு இருக்க மாதிரி ஒரு அழகான ஒரு அரியாசனம், அதுலேயும் முத்து பவளம் எல்லாம் பொருத்தி அவ்வளோ அழகாக இருந்ததாம். அதில் பிராட்டியை, தடாதகை பிராட்டியை அமர வச்சு அவங்களுக்கு முடிசூட்டுறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மலையத்துவஜனும் சிவலோக பதவியை அடைகிறாரு. மலையத்துவஜன் போனதுக்கு அப்புறமா கூட தடாதகை அந்த நாட்டை அவ்வளோ அழகாக சூப்பராக, அதாவது எந்த குறையும் இல்லாமல் நீதிரை நீர் வலுவாமல் நல்லா அந்த நாட்டை கொண்டு வராங்க. அந்த நாட்டில் சீரும் சிறப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. புகழ் எல்லாமே அதிகமாகுது. அங்கே குற்றம் புரிவோரும் இல்லை, குற்றம் காண்போரும் இல்லை. அப்படின்னா எவ்வளோ நல்லா இருக்கும்ல. இதோட தடாதகை பிராட்டியின் அவதாரம் முடியுது. நல்லா இருந்ததான்னு சொல்லுங்கள். நாளைக்கு சிவனோடு சில நேரம் வந்துருங்க. சிவாய நமக.